சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. நம்ம ஒரு பிரார்த்தனை வச்சுப்போமே. பிரார்த்தனைன்னு சொல்லலாம், நம்பிக்கைன்னு சொல்லலாம், ஒரு என்ன சொல்லலாம், தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு ஃபேமிலி, சந்தோஷமான ஒரு ஃபேமிலி. அப்பா பிள்ளை, மனைவி இல்லை, ஆனால் நல்லபடியாக வளர்த்து வந்தார். ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. தீவிர முருகன் பக்தர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும்ல நேர்களே. அந்த இஷ்ட தெய்வத்தை நம்ம ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டோம்னா அது எந்த தருணத்துலேயும் நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது. அதுதான் உண்மையான இஷ்ட தெய்வம். அதாவது நம்ம வச்சுருக்க ஒரு சரணாகதி தத்துவம். ஓகேவா? இப்போ அந்த அப்பா எப்பொழுதுமே முருகனை சேவிக்கிறப்ப, முருகா, என் பிள்ளையும் நான் உன்னை வழிபாடு பண்ண வைக்கணும், நான் இறக்கும் தருணத்தில் அதுக்குள்ளேயாவது நம்பிக்கை வைக்கணும், என் பிள்ளை உன்னை வணங்கணும் அப்படின்பாரான். ஆனால் அது நடக்கவே இல்லை. அப்போ நோய்வாய்ப்பட்டு ஒரு நிமிஷம் மரண இதில் இருக்கிறப்ப பிள்ளையை கூப்பிட்டு அப்பா சொல்கிறார், நீ என்னைக்காவது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்ப நீ முருகனை வேண்டிக்கோ, அப்போ உன்னை கைவிடவே மாட்டார். நான் இல்லாத காலத்தில் உனக்கு அப்பாவுக்கு அப்பாவாக, குருவுக்கு குருவாக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டார். இறந்து போகவும் இப்படியே காலங்கள் நிறைய போயிடுச்சு. அவர் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கார் புள்ள. அப்போ ஒரு குழந்த அங்கேருந்து மருந்து சீட்டையை கொடுத்து, இந்த மருந்து இருமல் மருந்து வேணும் அப்படின்ட்டு சொல்லி வாங்குறது. அப்போ கரண்ட்டு போயிடுது. இடி மின்னல், பயங்கரமான மின்னல். அதில் தான் கடையில் எலி தொல்லை நிறைய இருக்குதுன்னு அந்த மனிதர் என்ன செஞ்சிட்டார், அதாவது மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற அந்த புள்ளை என்ன செஞ்சிட்டான், எலி மருந்தை கொடுத்துட்டான், மாற்றி எடுத்து கொடுத்துட்டான். அப்போ இக்கட்டான ஒரு என்ன சொல்லலாம், நம்மளுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறப்ப கையும் ஓடாது, காலும் ஓடாது. அப்போ கடவுளே அப்படின்னு கூப்பிடுவோம், இல்லை அம்மா அப்பா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டை நினைப்போம். யாராவது ஒருத்தர் காப்பாற்ற வர மாட்டாங்களான்னு அப்போ நினைப்போம். கண்டிப்பாக இது என்னோடய அனுபவத்தில் நிறைய நடந்திருக்கு. அப்போ அந்த முருகன் படம் முன்னாடி, முருகா, நான் இது வரைக்கும் நான் உன்னை வழிபாடு பண்ணினதில்லை, இப்போ நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன், நீ காப்பாற்று அப்படின்னு. அப்போ ரொம்ப படப்படன்னு வேர்த்துருது அவருக்கு. திருப்பி போன குழந்த திருப்பி ஐயா, மருந்து கொடுங்களேன் இன்னொன்று இருந்தா அப்படின்னு. ஏப்பா, நான் கொடுத்த மருந்து என்னப்பா ஆச்சுன்னு, வழி தவறி விழுந்துட்டேன், அதில் மருந்து கொட்டிடுச்சு, உடஞ்சிருச்சு. முருகா, நீ என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை கொடுத்து, நீ எனக்கு காசு வேண்டாம், நீ கொண்டுட்டு போ அப்படின்னு பைசாவையும் கொடுத்துட்டு விட்டுட்டேன். அப்போ திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைங்கிறது உண்மை. நம்ம ஆபத்தில் இருக்கிறப்ப நடப்பதெல்லாம் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி நன்றின்னு நம்ம சொல்லி பழகுங்களேன். எந்த சூழ்நிலையும் நம்ம தெய்வம் காப்பாற்றும். கண்டிப்பாக நேர்களே, உண்மை. கண்டிப்பாக என்னைய பல இதில் ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றிருக்கு. அதே போல் ஏதோ ஒரு பண உதவி தேவைப்படுதா, அப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லுவேன். இல்லை நற்பவின்னு சொல்லுவேன். இல்லை எனக்கு பிடிச்ச எல்லாம் நன்மைக்கேங்கிற மாதிரி, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி நன்றி, இதை ஒரு நாளைக்கு நான் உச்சரிச்சுட்டே இருப்பேன். இல்லை குருவடி சரணம், குருவை நினச்சிட்டே இருப்பேன். இல்லை ஓம் சக்தின்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆக அந்த ஓம் சக்தின்னு சொல்கிறப்ப அனைத்தும் வந்துடுது கண்டிப்பாக. அப்போ அந்த முருக பக்தர் ஆகிட்டார். அவள் அப்பாவோட ஆசை நிறைவேறிடுது. முருகன் 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 சொல்லிகிட்டே ஆரம்பிச்சிட்டார். அந்த ஒரே ஒரு இடி மின்னல் வராமல், அந்த குழந்தை ஆபத்து இல்லாமல், அந்த குழந்தை இடறி விழுந்தாலும் மருந்து மட்டும் கொட்டி ஆபத்தில் எப்படி இல்லைன்னா ஒரு ஃபேமிலியே இழந்திருப்பாங்களே. ஆக தெய்வ நம்பிக்கைங்கிறது உண்மை. கண்டிப்பாக சரணாகதி தத்துவம் நம்ம அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்ம கேட்கவே வேணாம், நம்மளை யாரும் பிடிச்சிக்கவே முடியாது. என்ன சொல்லலாம், ஒரு சிரிச்ச முகம், ஒரு தெய்வ நம்பிக்கை. இன்னொன்று மெயின் ப்ளஸ் என்ன அப்படின்னா, இப்போ யார்கிட்டையோ ஒரு திட்டு வாங்குகிறோம் அப்படின்னா, நீங்கள் நற்பவின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு வரியை மட்டும் சொல்லுங்களேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொருக்கு ஒரு நன்றின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே யாராக இருந்தாலும் நம்மள்கிட்ட சாரி, நான் உங்களை திட்டேனா, உங்கள் மனசு புண்படுத்திட்டேனா அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறப்ப ஒரு ஸ்மைல்,
என்னத்தை கொண்டு போகிறோம்? உண்மை தானே? அப்போ அந்த ஒரு இது போதும் நம்மளுக்கு. இன்றைக்கி நடந்துருச்சு, பகவான் படி இழந்துட்டார், சாப்பிட கொடுத்துட்டார், போதும். உழைக்கிறோம், சாப்பிட்றோம், நம்ம குடும்பத்தை பார்க்குறோம். அதில் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறப்போ ஒரே ஒரு துளி பங்கு இதுக்கு கொடுக்கலாம். உதவும் உள்ளங்களுக்கு, ஒரு வயதான பெரியவங்களுக்கு, நம்மளால் முடிஞ்ச ஒரு மெடிசனுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கலாம். ஒரு கல்வி இதுக்கு ஏதாவது உதவலாம். ஏதோ ஒன்று நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு துளி கொடுத்துட்டோம்னா பெருதுளி. பெருவெளிங்கிறத விட பெருவெளினா அதில் இன்னொரு நயனம் இருக்குது. பாஷை நிறைய சிறுதுளி பெருவெள்ளம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பெருவெளிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அறிமுகமே இல்லாமல் யாருன்னு தெரியாதவங்க பேர் சொல்லிக்க விரும்ப மாட்டாங்க. அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பெரும் புள்ளின்னு சொல்கிறத விட இது ஒரு நயன பாஷை. ஆக நம்மளோட பாஷைகளில் நயனங்கள் நிறைய இருக்கும், சூட்சுமங்கள் நிறைய இருக்கும் கண்டிப்பாக. ஆக எல்லோரும் வளர்ந்த தலைமுறைகள், வளர்கிற தலைமுறைகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய காசு இருக்குது, சில பேர் வந்து ஒரு பங்கு ஒரு படிப்புக்கு, ஒரு பங்கு ஆன்மீகத்துக்கு, ஒரு பங்கு யாரும் இல்லாத அனாதையாக இருப்பாங்க பாருங்களேன், அவங்களுக்கு செஞ்சு பாருங்களேன். அதில் நம்ம தெய்வத்தை நம்ம பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஐஎஸ்ஐ முத்திரை இது. உண்மை நேயர்களே.